இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் மேடம் யாரு 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 மேடம் நீங்க? என்ன வேணும்? அஞ்சலி மேடம் இருக்காங்களா? அஞ்சலி இருக்கா, உள்ள இருக்கா. அவங்கள ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்களேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க தம்பி. இல்ல மேடம் கிட்ட தான் சொல்லணும். அஞ்சலி கொஞ்சம் வெளியே வா. இத வரேம்மா. யாரோ ஒரு தம்பி வந்திருக்காரு, உன்னை பார்க்கணும்னு தான் சொல்றாரு. என்னம்மா? தெரியல, ஒன்னதான் தேடி வந்திருக்காரு. என்ன விஷயம்? தெரியல, எதுவா இருந்தாலும் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணுமா? என்கிட்டயா? கேளு என்னன்னு. யார் நீங்க? கொஞ்சம் தனியா வாங்க மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அட வாங்க மேடம் ப்ளீஸ். அஞ்சலி என்னன்னு பார்க்கலாம், போ போய் பாரு. புது கார் மேடம், உங்களுக்காக தான். எனக்கா? ஆமா மேடம், மகேஷ் சார் தான் தீபாவளிக்கு இந்த காரை கிஃப்ட் பண்ண சொன்னாரு. ஒரு நிமிஷம் சாவி வாங்குற மாதிரி கார் பக்கத்துல வந்து நின்னீங்கன்னா நான் போட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுவேன். சார் போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாரு. யோ, மரியாதையா போயிடு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன கார் அனுப்பி விட்டா பல்லை கிழிச்சுக்கிட்டு திரும்ப அந்த ஆள் கூட வாழ்ந்துருவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? என்ன என்ன அந்த அளவுக்கு மட்டமா யோசிச்சு வச்சிருக்கானா என்ன? அப்படி இல்ல மேடம். ஏய், வாய மூடு. இங்க பாருங்க, என் வாழ்க்கையை அழிச்சது இல்லாம இந்த மாதிரி காரை கொடுத்து கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரா? அவர் மேல எங்க மொத்த குடும்பமும் பயங்கர கோவத்துல இருக்கும். அந்த கோவத்தை உங்க மேல காட்ட வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த காரை எடுத்துட்டு கிளம்புங்க. ஒழுங்கா போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுமா? அஞ்சலி, நீ போலீஸ்க்கு கால் பண்ணுமா? வேண்டாம் மேடம், நான் கிளம்புறேன். கிளம்பு. அஞ்சலி விடு. மொத்தமா அவனை தலை முழிக்கட்டும் நினைச்சா திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கானேக்கா, பாரு. அதுக்காக நீ ஏத்துக்கிட்டியா? ஒதுங்கி தானே போயிட்டு இருக்க. நீ இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத. இந்த சந்தோஷமான நாளை மொத்தமா மூட் அவுட் பண்ணிட்டான். சரி வா வா, உள்ள போலாம் வாங்க. என்னாச்சு குணா? நினைச்சேன். ஏன் அஞ்சலி இல்ல, அவ அப்படித்தான் இருப்பா. அவ அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாதான் தப்பு. அது அவ கேரக்டரே இல்ல. அஞ்சலி சாதாரண பொண்ணு கிடையாது. அன்பு, பாசம், கோவம், ரோஷம் எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கிற ஒருத்தி. அவ்வளவு ஈஸியால அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதுவும் கேவலம் ஒரு காரை கொடுத்து கன்வின்ஸ் பண்ண முடியுமா என்ன? வாய்ப்பே இல்ல. என் அஞ்சலியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் குணா. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவளுக்கு என்ன விட அவ்வளோ பாசத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. என்ன தவிர இந்த உலகத்துல அவளை யாராலையும் பார்த்துக்க முடியாது. அவ இல்லைன்னு சொன்னா ஒண்ணு இல்லாம போயிடுமா என்ன? என் குழந்தை, என் வாரிசு, என்னோட மறு உருவம், என்னோட எதிர்காலம் அவ வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டான்னு சொல்றவ நாளைக்கு என் குழந்தைக்காக எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு தலையாட்டுவா. அப்புறமா எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க கிளம்புங்க. சார், வேற ஏதாவது வேலை இருக்கா? வேற ஏதாவதுனா நான் சொல்லி அனுப்புறேன்.
ம்? சரிங்க சார். கிளம்புங்க. ஓகே சார், நான் வரேன். அஞ்சலி, ஐ லவ் யூ அஞ்சலி. நான் உன் மேல இருக்கிற பாசத்துல நிறைய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் பண்ணிருக்கவே கூடாது. உன் கோவம் நியாயமானதுதான். நீ இன்னும் கூட கோவப்படு. எனக்கு நிறைய புதுசா தண்டனை வேணா கொடு. ஆனா அப்படியே நான் போயிட மாட்டேன் அஞ்சலி. திரும்ப நான் கண்டிப்பா வருவேன். உன்னை பார்ப்பேன், உன் கூட சேர்ந்து வாழ்வேன். இதெல்லாம் நடக்க போகுது அஞ்சலி. நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். எனக்கு எல்லாமே நீதான். ஐ லவ் யூ அஞ்சலி, ஐ லவ் யூ அஞ்சலி. அஞ்சலி என்னை ஏமாத்திருக்கான், ஃப்ராட் பண்ணிருக்கான்க்கா. என் குடும்பத்தை அழிச்சிருக்கான் பாத்தியா? அப்படிப்பட்டவனை திரும்ப ஏத்துக்கிட்டு எப்படிக்கா என்னால வாழ முடியும்? அவனை நடிச்சாலே என் ரத்தம் எல்லாம் கொதிக்குதுக்கா. அஞ்சலி, கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னை யார் அவனை ஏத்துக்க சொன்னா? இத பாரு, இப்ப நீ ஒரு ஆள் இல்ல, உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அதுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. அத நினைச்சாதான்க்கா எனக்கு இன்னும் பயமா இருக்கா. அவனுக்கும் எனக்குமான உறவு மொத்தமா அழிஞ்சிரும்னு நினைச்சாலும் இந்த குழந்தைய வச்சு அவன் திரும்ப வருவான்ல? இந்த குழந்தை வேணும்னு அவன் சொல்லுவான்ல? அப்போ நான் என்னக்கா பண்றது? என்ன பண்றதுன்னா, அவன் வந்தா நம்ம குழந்தைய திருப்பி கொடுத்துடணுமா? நாம ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கோம். அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு மட்டும் யோசி. எது நடந்தாலும் நாம நம்ம முடிவுல தெளிவா இருந்தா போதும் அஞ்சலி. இது உன்னோட குழந்தை. இந்த குழந்தைக்கு அவன் அப்பாவா இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு தகப்பனோட நிழல் கூட படாம வளர்ப்பேன்னு சொன்னியே, அத மறந்துட்டியா? திரும்ப திரும்ப அதையே நினைச்சு உன்னை நீயே காயப்படுத்திக்காத. அது உன் குழந்தைய பாதிக்கும். இந்த குழந்தை உலகத்துக்கு வரும்போது சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ உன் மனச சந்தோஷமா வச்சுக்க பாரு. எதெல்லாம் பழச மறக்கிறதுக்கு காரணமா இருக்குமோ அதெல்லாம் யோசி. உனக்கு வேலைக்கு போகணுமா போ, இல்ல வீட்ல ஏதாவது செய்யணுமா அத செய். படம் பாரு, பாட்டு கேளு, இல்ல நீ படிக்கணுமா, இந்த மாதிரி என்னெல்லாம் உனக்கு பிடிக்குமோ அது எல்லாம் செய். ஆனா எப்பவும் குழந்தைய பத்தி மட்டும் யோசி. உனக்கு அம்மா, முருகண்ண, நான், வெற்றி எல்லாரும் கூட இருப்போம். இந்த காஃபியை குடி. குடி.